அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் முன்னின்று நம் சடாச்சர சண்முக பெருமானுடைய பெருவருள் ஒன்று குமிழ்ந்து வளமும் நலமும் என்றென்றும் நிலைத்தே இருக்கட்டும். மகிழ்வோடு வணக்கம். இந்த பதிவு சென்ற 26/5/2026 அன்று நடைபெற்ற குரு பெயர்ச்சியை பற்றி. வருடந்தோறும் இப்படிப்பட்ட ஒரு குரு பெயர்ச்சி நடந்து ஒரு சில நாட்களை தேர்ந்தெடுத்து தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வி என்ற ஒரு வேள்வியினை நடத்துவது வழக்கம். இது அன்பார்ந்த நெருங்கிய பக்த கோடிகள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். புதிதாக பார்ப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்போடு குரு பெயர்ச்சிகள் இருக்கும். அதில் பல பேருக்கு சங்கடங்களும் உண்டு, பல பேருக்கு விரயங்களும் உண்டு, பல பேருக்கு நல்ல விரயங்களும் உண்டு. இப்படி பலவாக வருடந்தோறும் நடப்பது தான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய விழா. இந்த குரு பெயர்ச்சியினுடைய தன்மை என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபட்டு வரும். அந்த வகையிலே இந்த ஆண்டு வருகின்ற 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த தபஸ்தபத்வா குரு பெயர்ச்சி வேள்வியினை இந்த ஆண்டு செய்வதாக நாம் முடிவு செய்திருக்கிறோம். ஏன் அந்த நாளிலே செய்ய வேண்டும்? அப்படி என்றால் சாதகத்தின் பலனாக குருவினுடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு அற்புதமும் இருக்கக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் வினைப்பயனாகவும் ஜாதகத்தில் பிறந்த அடிப்படையிலும் துன்பங்களில் அகப்பட்டு கொள்வதும் உண்டு. இப்படி இதை எடுத்து நாம் பேசினால் மிகப்பெரிய ஒரு விளக்கமாக சென்றுவிடும். இந்த ஆண்டிலே பலவிதமான பிரச்சனைகளும் அற்புதமான தீர்வுகளும் நல்லதொரு அமைப்பான விஷயங்களும் இருக்கிறது. அந்த வகையிலே பொதுவாக தபஸ்தபத்வா இந்த குருவனுடைய நாள், அதாவது இந்த கிரகங்களினால் ஏற்படுகின்ற வினையையும் விளைவுகளையும் நல்வினைகளையும் தீவினைகளையும் அளவுகளோடு அமைத்து கொடுத்து அதற்கான விமோசனத்தை தந்தவர்தான் தபஸ்தபத்வா என்ற ஒரு மகாமுனிவர். அந்த வகையிலே அவருடைய நாட்கள் என்று குரு பெயர்ச்சிக்கு பிறகு வரும். ஒரு சில ஆண்டுகள் குரு பெயர்ச்சியிலேயே வரும். இந்த ஆண்டு அந்த 7/6/2026 அன்றுதான் அந்த தபஸ்தபத்வா நாள் இருக்கிறது. அந்த நாளை தேர்ந்தெடுத்துத்தான் இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியினுடைய வேள்வியை நாம் வைத்திருக்கிறோம். இந்த நாளிலே ஏன் வைக்க வேண்டும், என்னென்ன பலன் கிடைக்கும், எப்படியெல்லாம் அதனுடைய அற்புதத்தை பெற முடியும் என்பதை இதில் நான் விளக்கமாக சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் இதில் பங்கு கொண்டு அன்று நீங்கள் பாருங்கள், அதனுடைய அற்புதம் உங்களுக்கு தெரியும் என்பதை சொல்லி, இதில் வாய்ப்புள்ளவர்கள் இறைவனுடைய அருளும் கிரகங்களின் தீர்வுகள் அமைப்பும் தபஸ்தபத்வாவினுடைய அருளும் இருப்பவர்கள் மட்டும்தான் பங்கு கொள்ள முடியும் என்பதை முழுமையாக நம்புகின்றவன் நான். ஆகையால் இந்த ஆண்டு இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு முழுமையாக கொடுப்பதை விட அந்த வேள்வியை கண்டு மகிழ்ந்து பங்கு கொண்டு பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும் இதில் நான் உங்களுக்கு அழைத்து மகிழ்கின்றேன். இதில் முத்தாய்ப்பாக குருவுக்கான சில அந்த நமக்கு நற்பயனை தரக்கூடிய மூலிகைகளை கொடுத்து சிறு கட்டணத்துக்கு உட்பட்டு கொடுத்து அதை உங்கள் கையாலேயே அங்கே வேள்வியிலே சமர்ப்பிக்கின்றபடி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன, இதனால் என்ன பலன் அப்படி என்பதை விட பாக்கியம் உள்ளவர்கள் பங்கு பெற்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அது எப்படி இருந்தது என்பதை சொல்லி வருகின்ற அந்த 7/6/2026 அன்று நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சியில் காலை சுமார் 10 மணி முதல் தொடங்கி நடைபெறும். அனைவரும் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். விளக்கங்களும் தெளிவுகளும் அன்று நீங்கள் காணலாம் என்று மீண்டும் அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம்.